ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி அதை பற்றி பார்க்கணும்னா மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய அன்னபூர்ணி அம்மா பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்முடைய மாப்பிள்ளை நம்மளை போயிட்டு தப்பாக நினைக்கிறாரு. நம்ம எப்படியாவது மல்லியும் மாப்பிள்ளையும் சேர்த்து வைக்கலான்னு தான் பார்த்துட்டு இருக்கோம். இவர் சொன்னது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அதைவே நினச்சிக்கிட்டு நம்முடைய அன்னபூர்ணி அம்மா பார்த்திங்கன்னா மாடியில் இருக்காங்க. நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா எங்கள் பெரியம்மாவை காணுமே, இன்னும் தூங்க வரலையா அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா தேடுறப்ப பார்த்திங்கன்னா மாடியில் இருக்காங்க. எதுக்கு பெரியம்மா இங்கே இருக்கீங்க, ஏன் ஏதோ யோசிச்சுட்டு இருக்கீங்க, ஏதோ பறி கொடுத்த மாதிரி இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, இல்லை மல்லி, நான் இன்னும் மாப்பிள்ளையை சேர்த்து வைக்கிற இதில் தான் இருக்கேனே தவிர மற்றபடி மாப்பிள்ளையோட பணத்துக்கும் சரி அவருக்கு கலங்கு வைக்கிற மாதிரி நான் எந்த ஒரு இதுவுமே பண்ண மாட்டேன். ஆனால் இன்றைக்கி மாப்பிள்ளை பேசுனது எனக்கு ரொம்பவுமே மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கும், அவரை பற்றி உங்களுக்கு தெரியாத பெரியம்மா, அவராக பேசலை, அவர் தூண்டி விட்டு பேச வைக்கிறாங்க. அதனால தான் அவருடைய குணம் உங்களுக்கு தெரிஞ்சு எப்படி பண்ணலாமா நீங்கள் அப்படின்ற மாதிரி நம்முடைய மல்லி கேட்குறாங்க. அதுவும் கரெக்டு தான் மல்லி, மாப்பிள்ளை மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்ற மாதிரி நம்முடைய அன்னபூர்ணி அம்மா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சரி இங்கே இருக்காதீங்க, காலையில் இந்த இடத்துல தான் என்னை விஷப்பூச்சி கடிச்சிச்சு அப்படின்ற மாதிரி சொன்னதும் பார்த்திங்கன்னா, அதை ஏன் முதல்ல சொல்கிறதில்ல, அது கடிச்சு நானும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதாக, உன்னை வேணா உன்னுடைய வீட்டுக்காரன் விஜய் கூட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து காப்பாற்றிட்டான், என்னை யார் காப்பாற்றுவாங்க அப்படின்ற மாதிரி காமெடியாக பேசிக்கிட்டு அந்த இடத்துல போகிறாங்க. நம்முடைய மல்லி மாதிரி வேறு எந்த பொண்ணும் வர மாட்டாங்க. எவ்வளோ குடும்பப்படுத்துகிறாங்க, எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டு கூலாக எல்லாத்தையும் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இது நம்முடைய வெண்பாகம் பார்த்திங்கன்னா மல்லியம்மாவும் அன்னபூர்ணி பாட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறதுக்காக வராங்க. வரப்போ பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நம்முடைய வெண்பாகம் உள்ளே வராங்க. என்ன வெண்பா இன்னும் தூங்கலையா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, இல்லைம்மா எனக்கு தூக்கமே வரல, அதனால தான் உள்ளான வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே சமயம் விஜய் உன்னுடைய அப்பா தூங்கிட்டாரா அப்படின்றது, அவர் தூங்கிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க பாட்டி, டேடி உங்கள் மேலே கோவப்பட்டதுக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்திங்கன்னா, இது என்னடா இருக்குது, அவன் விஜய் என்னுடைய மாப்பிள்ளை, இதிலெல்லாம் நான் எதுக்கு தப்பாலாம் நினைக்கல, ஆனால் மல்லியம்மா தான் பாவம், அவங்கள இந்த ராஜேஸ்வரி அத்தியும் இந்த ரஞ்சிதா சித்தி ரொம்பவுமே கொடுமைப்படுத்துகிறாங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கே அவங்கள அடிக்கலான்னு தோணுது. ஆனால் நான் சின்ன பொண்ணு ஆகிட்டேன், ஆனால் கண்டிப்பாக பெரிய பொண்ணு ஆனான்னா அவங்க ரெண்டு பேருமே உண்டு இல்லாத பண்ணிவிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆடா என் செல்ல குட்டிக்கு இவ்வளோ மூளை இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம அன்னபூர்ணி அம்மாவும் நம்முடைய மல்லியுமே பாராட்டுறாங்க. அதே சமயம் நம்முடைய மல்லி இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறாங்க, மல்லியை எதிர்க்கிறவங்களை எதிர்த்து நெல்ல போகிறாங்களா, இல்லை நம்ம அன்னபூர்ணி அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இந்த ராஜேஸ்வரி இந்த ரஞ்சிதா பண்ணதுக்கு திருப்பி பதிலடி கொடுக்க போகிறாங்களா அப்படின்றதாங்க வேறு ஒரு எபிசோடில் இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமாக கொண்டு போகிறாங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் இந்த போதுமொன்று அம்மா பார்த்திங்கன்னா நம்முடைய மல்லி பக்கம் சாய போகிறாங்க. ஏன்னா நம்முடைய போதுமொன்று அம்மாவை அசிங்கப்படுத்தி இந்த ரஞ்சிதா ராஜேஸ்வரி அனுப்பிட்டதால் திரும்ப வீட்டுக்கு வரப்போ நம்முடைய மல்லிக்கு சப்போர்ட்டாக வர போகிறாங்க. வரப்போகிற எபிசோட் எதுவும் நடக்க போகுது. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.